ஹாய் மச்சி, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா StarMakerல நம்ம இம்பார்ட்டண்டான செய்ய வேண்டிய ஒரு 2 செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் நீட்டாக சொல்லிடுவேன் இந்த செட்டிங்ஸ் எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன செட்டிங்ஸ் எதுக்கு பண்ணுறோம் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். StarMakerல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸுமே பண்ணுறது. அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. என்டர் ஓல்டு பாஸ்வேர்டு, என்டர் நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியை ஹேக் பண்ண நினச்சாங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் போடாமல் அவங்களால லாகின் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஃபாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாஸ்வேர்டும் கொடுத்து டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது வேறு ஃபோனுக்கு இந்த ஐடியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் மாற்றுறப்ப மறந்துட்டிங்கன்னா இந்த ஐடியை நம்ம எடுக்கவே முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கூட எழுதி கூட வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா மறக்காமல் இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரிக்கே நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃபார்ம் ஸ்ட்ராங்கர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வந்து ஆன்லேயே இருக்கும். உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நமக்கு தெரியாத அன்னோன் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும். நீங்கள் மேபி அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அவங்க அனுப்பின மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த மாதிரிக்கே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பர்சன் வந்து யாருமே மெசேஜ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 3 ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். சில பேர்த்துக்கு ஆனில் இருக்கும், சில பேர்த்துக்கு ஆஃபில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து பாட்டு பாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து காதில் கேட்கணும்ல. நீங்கள் எப்படி பாடுறீங்க, ஒரு ஃப்ளோவாக பாடுறீங்களா இல்லை வந்து அந்த ட்ராக்கை விட்டு நீங்கள் மாற்றி பாடுறீங்களான்றத இந்த இதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ப்ளே லாக் அண்ட் ஸ்க்ரீன் இதெல்லாம் தேவை நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு இது தேவையில்லப்பா, அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்ஃபோன் மானிட்டர் எஃபெக்ட்ன்றதை அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவேட்டாக போகிறனாலும் போட்டுக்கலாம். உங்கள் ஐடியை வந்து ப்ரைவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே அக்கௌண்ட் ப்ரைவேசின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவேசியை கொடுத்து பாருங்கள். கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஐபி வச்சுருந்தா தான் அதெல்லாம் ஆன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் டு அதர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணோம்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விடுங்க, அது ஆஃப்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் போடணும் அக்கௌண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ரைவேட் ஆகிடும். ஒரு சூப்பரான ஆப்ஷனு. இதை டைப் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் போகணும்லாம் அவசியம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட் இல்லாமல் அன்ப்ரைவேட் பண்ணிக்கிறேன். இதை திரும்ப வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அன்ப்ரைவேட் ஆகிரும். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் ஐடி வந்து சேஃபாக இருக்கும். அன்னோன் பர்சன் வந்து யாருமே மெசேஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கே நீங்கள் ப்ரைவேட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி அன்ப்ரைவேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் விசிபிள் ஆகாது. அதுவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த ஹெட்ஃபோன் மானிட்டர் எஃபெக்ட்னு, அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கும் உங்கள் வாய்ஸும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு காதில் கேட்கும். கரெக்டாக தான் நம்ம பாடுறோமான்றதை நம்ம காதில் அதை கேட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா பாடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காதில் மாட்டி நீங்கள் அந்த மாதிரி எஃபெக்டில் பாடுறப்ப தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஃப்ளோவில் பாட முடியும். சப்போஸ் அங்கே கேட்கலாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாட முடியாது. ட்ராக்கை விட்டு நம்ம வாய்ஸ் வந்து மாறி போய்விடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை ஆன் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அந்த 4 இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சிலதை ஆஃப் பண்ண சொல்லிப்பேன், அதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். StarMaker பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா StarMaker பற்றி எல்லா வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் மிக்ஸ் பண்ணி
ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது பிளேலிஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா StarMakerன்னு இருக்கும். அந்த StarMaker பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை போட்ட StarMaker சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். A to Z வீடியோ இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது தேவை, இன்னமும் எனக்கு புரியல ப்ரோ, அது வேறு மாதிரிக்கு அது அந்தது எனக்கு தெரில, இந்தது தெரில, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கான வீடியோ மாஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இல்லை வேறு வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோஸ் வந்துக்கலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோஸ் வந்துக்கலாம். பாய்.